Hello students, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் இருக்க ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டம் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டமில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜர் அக்கௌண்ட் த புக் ஆஃப் ஹையர் பர்ச்சேசர். ஹையர் பர்ச்சேசர் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். லெஜர் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது இது வந்து ரெட்டி புக்கில் ப்ராப்ளம் நம்பர் 5 5th ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சம்மு. இப்போ பாருங்கள், on 1/1/2013 ராமசாமி கம்பெனி பர்ச்சேஸ் a car from அழகப்பன் கம்பெனி. ஓகேவா? at the time of agreement 24,000 பே பண்ணுறாரு. ஓகேவா? அண்ட் வந்து பேலன்ஸ் வந்து 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணுறேன் வித் இன்ட்ரெஸ்ட் அட் 5% per annum அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமௌண்ட் ஆஃப் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட் வாஸ் 33,600 சொல்லியிருக்காங்க. and depreciation 10% on reducing balances. Prepare motor car account and Alagappan account in the book of ராமசாமி கம்பெனி. இந்த ராமசாமி கம்பெனின்றது யார்? ஹையர் பர்ச்சேசர். ஹையர் பர்ச்சேஸோட புக்கில் வெறும் மோட்டார் கார் அக்கௌண்ட்டும் அழகப்பன் அக்கௌண்ட்டும் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை எழுதுங்க. ஹையர் பர்ச்சேசர் யார்? ராமசாமி கம்பெனி. ஹையர் வெண்டார் வந்து அழகப்பன் அண்ட் கம்பெனி. இப்போ பார்த்தீங்கன்னா down payment 24,000, rate of interest 5%, depreciation 10% கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கல. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க? அமௌண்ட் ஆஃப் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட் வாஸ் 33,600. ஓகேவா? இன்ட்ரெஸ்டோட சேர்ந்து இருக்குது இந்த 33,600 அப்படின்றாங்க. ஓகேவா? தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் ப்ரைஸை மட்டும் கொடுத்துட்டாங்க. அண்ட் வந்து கேஷ் ப்ரைஸும் நமக்கு கொடுக்கல. ரெண்டுமே கொடுக்கல, இன்ஸ்டால்மெண்ட்டும் கொடுக்கல, கேஷ் ப்ரைஸும் கொடுக்கல. ஆனால் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க 33,600ன்னு. டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி க்ரைட்டீரியாவில் நம்ம என்ன போடணும்னா, கேஷ் ப்ரைஸ் இல்லாமல் நம்ம சம் போடுவோம்ல, தேர்ட் மெத்தட், அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 4 காலமாக பிரிச்சுக்கணும். பர்டிகுலர்ஸ், இன்ஸ்டால்மெண்ட், இன்ட்ரெஸ்ட், கேஷ் ப்ரைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம கேஷ் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரிவர்ஸ்லேருந்து போடுவோம்ல, அதே மாதிரி தான். தேர்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் 33,600. செகண்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் 33,600. இப்போ இதிலேருந்து இன்ட்ரெஸ்ட்டை பிரித்து இருக்கிறோம். 33,600ல் 5 டிவைடட் பை 105. ஏன் 105 போடுறோம்? 100ன்றது கேஷ் ப்ரைஸ், 5ன்றது இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் கேஷ் ப்ரைஸ் தான் இந்த இன்ஸ்டால்மெண்ட். அதனால 105 போடுறோம் கீழே. 33,600 இன்ட்டு 5/105 போட்டோம்னா 1,600. இப்போ இந்த 33,600ல் 1,600 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் நமக்கு 32,000 வரும் கேஷ் ப்ரைஸ். புரிஞ்சுச்சா? இப்போ செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 32,000 கேஷ் ப்ரைஸ் தான் எல்லா இயருக்கும் வரும். பாருங்கள், 32,000. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கும் 32,000. புரிஞ்சுச்சா? இந்த 32,000 தான் எல்லா இயருக்கும் வரும். இப்போ பாருங்கள், இதில் கண்டுபிடிக்கும் போது இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, இந்த 32,000 எடுத்துக்கணும், இந்த 32,000 எடுத்துக்கணும், இந்த 32,000 எடுத்துக்கணும். இந்த ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு இன்ட்டு 5/100. ஏன் 100 போடுறோம்? ஏன்னா இது வந்து வெறும் கேஷ் ப்ரைஸ், இன்ஸ்டால்மெண்ட்லேருந்து நம்ம எடுக்கல. இது வெறும் கேஷ் ப்ரைஸ்னால பை 100 போட்டால் போதும். இப்போ பண்ணிங்கன்னா நமக்கு 3,200 வரும். இப்போ இந்த 32,000யும் இந்த 3,200யும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோன்றது தெரிஞ்சிடும். 35,200. இப்படி போகிறதுனால இதையும் மைனஸ் பண்ணுறோம் கேஷ் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிற. இப்போ கேஷ் ப்ரைஸ் தெரிஞ்சிருச்சு, இன்ஸ்டால்மெண்ட் கண்டுபிடிக்க இதையும் ப்ளஸ் பண்ணுறோம். புரிஞ்சிச்சா? இப்போ ஃபஸ்ட் இயருக்கு பாருங்கள், ஃபஸ்ட் இயர் போடும்போது இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு இன்ட்டு 5/100 போட்டோன்னா 4,800 வருது. இப்போ இந்த 32,000யும் 4,800யும் ப்ளஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் பண்ணால் 36,800 ஃபஸ்ட் இயருக்கு வருது இன்ஸ்டால்மெண்ட். இப்போ கண்டுபிடிச்சாச்சா? இப்போ பாருங்கள், டவுன் பேமெண்ட் எவ்வளோ இருக்குது? 24,000 இருக்குது. அந்த 24,000ல் இன்ஸ்டால்மெண்ட்லேயும் கேஷ் ப்ரைஸ்லேயும் போடுறோம். இப்போ டோட்டல் பண்ணுங்கள். டோட்டல் பண்ணால் நமக்கு கேஷ் ப்ரைஸ் கிடச்சிருச்சு 1,20,000 கேஷ் ப்ரைஸ். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் கிடச்சிருச்சு, இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டும் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம நார்மலாக போடுற மாதிரி தான்.
ஓகேவா? ஹையர் பர்ச்சேசர் யார்? ராமசாமி கம்பெனி. ஹையர் வெண்டார் அழகப்பன் கம்பெனி. 2 அக்கௌண்ட் தான் போட சொல்லியிருக்காங்க. ராமசாமி கம்பெனி லெட்ஜர் அக்கௌண்ட்டில் மோட்டர் கார் அக்கௌண்ட்டும் அழகப்பன் அக்கௌண்ட்டும் மட்டும் போடுங்க அப்படின்றாங்க. மோட்டர் கார் அக்கௌண்ட்டுன்றது நமக்கு என்னது? அசட் அக்கௌண்ட். அசட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட்டு, அசட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட்டு. ஓகேவா? இப்போ பாருங்கள், அதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க்கிங் நோட் போடணும். டெப்ரிசியேஷன் 10% ஆன் ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட். கேஷ் ப்ரைஸ் ஆஃப் மோட்டர் கார் எவ்வளோ? 1,20,000 கரெக்டாக? 1,20,000 தான் கேஷ் ப்ரைஸு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல. அது ஃபஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் 1,20,000ல் 10% கேல்குலேட் பண்ணிங்கன்னா 12,000 வரும். இப்போ இந்த 1,20,000ல் 12,000 மைனஸ் பண்ணால் 1,08,000. இப்போ இந்த 1,08,000ல் 10% செகண்ட் இயர் டெப்ரிசியேஷன் போட்டுனா 10,800 வரும். இப்போ இந்த 10,800 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் 97,200. இந்த 97,200 இன்ட்டு 10% பண்ணுறோம். தேர்ட் இயர் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா 9,720 வருது. இப்போ இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 87,480. புரிஞ்சிச்சா? இதை வச்சு நம்ம வந்து லெட்ஜர் அக்கௌண்ட் முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து மிஷின் வந்து மோட்டர் கார் வந்து உள்ளே வருதா? ஸோ வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அசட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த சைடு வரும். யார் மூலியமாக வருது? அழகப்பன் மூலியமாக வருது. அதனால் 1,20,000 அழகப்பன் அக்கௌண்ட்டு. அண்ட் வந்து டெப்ரிஷியேஷன், அசட்டோட வேல்யூ கம்மியாகுது. ஸோ வந்து டெப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் இந்த சைடு வருது. எவ்வளோனா 12,000. இப்போ பேலன்ஸ் பண்ணுங்கள், டேலி பண்ணி பேலன்ஸ் பண்ணுங்கள். 1,20,000, இங்கே பேலன்ஸ் வந்து 1,08,000. இந்த பேலன்ஸ் இருக்குல்ல, அது இங்கே வரும். இப்போ அடுத்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த சைடு வருமா பேலன்ஸ் பிடின்னு. இப்போ இந்த சைடு என்ன வரும்? டெப்ரிஷியேஷன் வரும். எவ்வளோனா 10,800. இப்போ இதை டேலி பண்ணுங்கள். டேலி பண்ணால் 1,08,000 1,08,000. பேலன்ஸ் வந்து எவ்வளோ வரும்னா 97,200 வரும். புரிஞ்சிச்சா? இந்த 97,200 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இங்கே என்ன வரும்? டெப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் எவ்வளோனா 9,720. இப்போ பேலன்ஸ் பண்ணுங்கள், டேலி பண்ணி பேலன்ஸ் பண்ணுங்கள். 97,200 டேலி பண்ணிங்கன்னா நமக்கு இந்த அமௌண்ட் வந்துடும். 87,480 பேலன்ஸில் வந்துடும். இதை வந்து நம்ம ஃபோர்த் இயருக்கு வெறும் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணுறோம். 87,480. புரிஞ்சிச்சா இது? இப்போ வந்து அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? அழகப்பன் அக்கௌண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அழகப்பன் அக்கௌண்ட் போடலாமா? அழகப்பன் அக்கௌண்ட்டுன்றது என்னென்னா, அழகப்பன்றவர் நமக்கு லியாபிலிட்டி, கடன் பட்டிருக்கோம் அவருக்கு. கரெக்டாக? அப்போ கடன் பட்டிருக்கோன்னா லியாபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட்டு, டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட். இப்போ எத்தனை க்ரைட்டீரியா ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன்? ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம், அதுக்கு டவுன் பேமெண்ட், இன்ட்ரெஸ்ட், இன்ஸ்டால்மெண்ட், டெப்ரிஷியேஷன் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். டெப்ரிஷியேஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வராது. மிச்சம் 4 தான் நம்ம வந்து இந்த அழகப்பன் அக்கௌண்ட்டில் போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னது? பர்ச்சேஸ் பண்ணுறோம். பர்ச்சேஸ் பண்ணும் போது இன்க்ரீஸ் ஆகுது, கடன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 1,20,000 ட்ரூ மோட்டர் கார் அக்கௌண்ட் 1,20,000. இப்போ டவுன் பேமெண்ட் மூலயமா கடன் வந்து கம்மியாகுது. டு கேஷ் அக்கௌண்ட் போட்டு 24,000. புரிஞ்சிச்சா? அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் மூலயமா அது வந்து கடன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக? ஸோ வந்து இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் 4,800 ஃபஸ்ட் இயர். இதை நம்ம எடுத்து போட்டுறக்கூடாது, மறந்து போய். இது வந்து தேர்ட் இயர் இன்ட்ரெஸ்ட். ஃபஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் வந்து 4,800 இங்கே போட்டிருக்கோம்ல, அதுதான் 4,800 போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ பே பண்ணுறோம்? 36,800. இதில் பாருங்கள், இந்த பார்த்துடக்கூடாது. ஃபஸ்ட் இயர் வந்து இங்கே தான் இருக்குது. 36,800 போட்டாச்சா? இப்போ டேலி பண்ணுங்கள். டேலி பண்ணி பேலன்ஸ் பண்ணுங்கள். பேலன்ஸ் பண்ணால் 64,000 வருது. இந்த பேலன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். செகண்ட் இயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அடுத்து இங்கே ஈஸி தான். ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்னால் இங்கே இன்ட்ரெஸ்ட் தான் வரும். இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கடன் வந்து அதிகமாகுது, அதனால் இந்த சைட் போடுறோம். எவ்வளோனா 3,200 போட்டாச்சா? இந்த சைடு வந்து என்ன வரும்? இன்ஸ்டால்மெண்ட்டுக்கானது எவ்வளோனா 35,200. டு கேஷ் அக்கௌண்ட் 35,200. கடன் வந்து இன்ஸ்டால்மெண்ட் மூலயமா கம்மியாகுது, இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறது மூலயமா. புரிஞ்சுச்சா? இப்போ டேலி பண்ணி பேலன்ஸ் பண்ணுங்கள். பேலன்ஸ் பண்ணால் இந்த சைடு வந்து 32,000 வருது. இப்போ இந்த 32,000 இந்த சைடு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்.
புரிஞ்சுச்சா? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் கடன் வந்து திருப்பி இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோனா 1600. இங்கே தான் வந்து தேர்ட் இயர் இருக்குது. ஓகேவா? 1600. இப்போ இதை ஆட் பண்ணுங்கள். சாரி, இங்கே வந்து இன்ஸ்டால்மெண்ட் இருக்குல்ல 33,600 அதை போட்டுக்கிறோம் டு கேஷ் அக்கௌண்ட்டுன்னு. இப்போ இதை டேலி பண்ணி பேலன்ஸ் பண்ணால் முடிஞ்சிச்சு. ஓகேவா? இந்த சம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த சம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம ஆர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ் 3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.